இந்த உதாரண ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். அதாவது நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள், ஜோதிட நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த நண்பர்களுடன் பேசிக்கின்ற இருக்கும்போது ஜோதிடத்தை பற்றி பேசுவோம். அப்போ சில விஷயங்களை சொல்வார்கள். அதாவது ஒரு ஜாதகத்திற்கு ஒத்து போகின்ற விதிகள் அடுத்த ஜாதகத்திற்கு ஒத்து போகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, நண்பர்களும் சொல்கிறார்கள், நானே கூட சொல்லியிருக்கேன். இது நாளடைவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா நண்பர்கிட்ட அவங்க சொல்லும்போது நம்மளும் சொல்லணும்னா அவங்க கோச்சுவாங்க, அந்த நட்பு கெட்டுரும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் அவங்களுக்காகவே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது ஆமாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் அது பெரும் சரி வராத போகுது, சிக்கல் வருது. அதனால் நம்ம அதெல்லாம் இன்றைக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒத்துப்போகின்ற விதிகள் அடுத்த ஜாதகத்திற்கு ஒத்து போவாது என்பது பொய். இது நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன், நிறைய ஆய்வு ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். இது எதுக்காக சில நண்பர்கள் சொல்வது அப்படின்னா, அப்புறம் பேச்சு மாற்றி பேசணும் இல்லையா? அதாவது இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் மாற்றி பேசும்போது வர்ற மாணவர்கள், எதிர்காலத்தில் வருகின்ற ஜோதிட மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? படிக்க முடியாது. இந்த ஜாதகத்துக்கு ஒத்து போகிற விதி இன்னொரு ஜாதகத்துக்கு ஒத்து போகல அப்படின்னா அங்கே படிக்கின்ற மாணவர்கள் எந்த மாதிரி சிந்தனைகள் செய்வார்கள்? அப்புறம் எப்படி நம்ம ஜோசியத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி போட்டு குழப்பிக்கிட்டு அப்புறம் சனி பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு, அதனால தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்றது ஏதோ ஒரு விதியை சொல்லி குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக அழகாக எப்படி பலன் எடுப்பது, இந்த மாதிரி இப்போ ஆய்வு செய்கின்றது மாதிரி நீங்கள் ஆய்வு செஞ்சு ப்ராக்டிக்கல் ரீதியாக நல்ல அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா அனைவருமே ஒரே மாதிரியாக ஜோதிடத்தை சொல்லலாம். நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்களா, அந்த ஆளுகிட்ட போனாங்க அவர் ஒரு மாதிரியாக சொல்கிறாருங்க, இந்த ஆளுகிட்ட போனாங்க இவர் ஒரு மாதிரியாக சொல்கிறாருங்க அப்படின்னுன்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. இந்த மாதிரி இப்போ ஆய்வு செய்கிற மாதிரி நீங்கள் ஆய்வு செய்ய கற்றுக்கொண்டால் அனைவருமே ஒரு ஜாதகத்தை கொடுத்தோமானால் அனைவருமே ஒரே மாதிரியான பலன்களை சொல்வீர்கள் என்பதை மனதில் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஜோதிடம் என்பது மிகப்பெரிய விஷயம்தான். எனக்கு கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளாக இதே தான் வேலை. ஜோதிடத்தை ஆய்வு செய்வது, ஜோதிடத்தை பார்ப்பது, சொல்லி கொடுப்பது, இதே தான் வேலை. இந்த பிரபஞ்சம் இன்றைக்கு இந்த அளவு எனக்கு ஒரு ஜோதிடத்தில் தெளிந்த ஒரு ஞானத்தை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கிறது. ஆகையால் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும் இல்லைங்களா? அதே போல் நீங்களும் டெய்லி ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் இளைநிலையில் உள்ள ஜோதிட நண்பர்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நம்முடைய ஸ்ரீ ஹரிகரன் டிவியில் 200க்கும் மேற்பட்ட பதிவுகளை பதிவிட்டிருக்கின்றேன். 200க்கும் மேற்பட்ட பதிவுகள், அதாவது 115 ஜோதிடத்திற்கு மேலே ஆய்வு ஜாதகமே பதிவிட்டு உள்ளேன். ஒரு ஜாதகத்தில் என்ன விதியை பயன்படுத்தினோனோ அதே விதிகள்தான் அனைத்து ஜோதிடத்திலும் ஆய்வு செய்து இருக்கின்றேன். அனைவரும் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் செய்யுங்கள். ஹால் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்கள். கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பதில் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இது ஒரு ஆண் ஜாதகர், உதாரண ஜாதகத்தை பதிவிட்டிருக்கேன் இல்லையா? இது ஒரு ஆண் ஜாதகர். அப்போ
இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்வோம். ஆய்வு செய்யும்போது தான் நல்ல விஷயங்கள்லாம் தெரிய வரும் இல்லைங்களா. இவருக்கு வயசு 31வது வயசு நடந்துட்டு இருக்கு. மகர லக்கினம், விருச்சிக ராசியிலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார். கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கின்றார். கேட்டை நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா. நீங்கள் ஊர் பேர் எல்லாம் சொல்ல முடியாது. ஆய்வு ஜாதகம் போடுறோம் அப்படின்னா ஊர் பேர்லாம் சொல்ல முடியாது. மேலே இருக்கிற ராசி கட்டம், கீழே இருக்கிற சாராம்சம் இது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறோன்னா அந்த எவிடன்ஸு கரெக்டாக இருக்கா. இப்போ மகர லக்னம்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மகர லக்னம் கரெக்டாக 9 டிகிரி 48 மினிட்டு 3 செகண்டில் விழுது இல்லைங்களா. சாரி, மகர லக்னம் 11 டிகிரி 44 மினிட்டு 7 செகண்டில் மகர லக்னம் வருது இல்லைங்களா. திருவோணம் 1ஆம் பாதம் சந்திரனோட நட்சத்திரத்திலே லக்னம் அமைய பெற்றிருக்கு. இந்த கணக்கு கரெக்டாக வருதுங்களா அதை நம்ம பார்க்கணும். இது பார்த்தாலே கரெக்டாக ஒரிஜினல் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நிறைய பேர் வெறும் ராசி கட்டத்தை மட்டும் ஆய்வு செய்கிறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா. அதனால் நம்ம போடுறதெல்லாம் ஒரிஜினல் ஜாதகம், அதை மனசில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஜாதக ஆய்வுக்குள் செல்வோம். இவர் ஒரு ஆண் ஜாதகர் இல்லையா. தற்போது 3வது திசையாக சுக்கிர திசை நடக்குது. இந்த சுக்கிர திசை 2016 இருந்து 10வது மாதம் 26ஆம் தேதியில் இருந்து 2036, அதாவது 2036வது வருடம் 10வது மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிர திசை நடைபெறும். 20 ஆண்டுகள் சுக்கிர திசை இல்லையா. திசை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தபடியாக ராகு புத்தி நடக்குது. 2023 12வது மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 2026 12வது மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் ஏறத்தாழ 3 ஆண்டுகள் இந்த சுக்கிர திசையிலே ராகு புத்தி நடைபெறும். அப்போ தற்சமயத்துக்கு சுக்கிர திசை ராகு புத்தி நடந்து கொண்டு இருக்குது. வயது 32வது வயது இந்த ஜாதகருக்கு நடப்பில் இருக்கிறது. அப்போ இங்கே முதல்ல சுக்கிரன் பார்க்கணும். இந்த திசை தான் முன்ன வருது இல்லையா. திசை தான் முன்ன எந்த ஒரு ஜாதகத்திலும் திசை முதல்ல திசை, 2வது புத்தி, 3வது அந்தரம், 4வது சுட்சமும், இப்படி லைனாக போயிட்டு இருக்கணும் இல்லைங்களா. சில நண்பர்கள் புத்திநாதன் தான் சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்வது உண்டு. அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. இந்த புத்திநாதன் கேபியில் தான் அது சப்லாடு எடுப்பாங்க. திசாநாதன் ஸ்டார் லாடு, புத்திநாதன் சப்லாடு. இந்த சப்லாடு வழியாக எந்தெந்த பாவத்தை எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, என்னென்ன பாவத்தை தொடர்பு பெறுகிறார் என்பதை எடுப்பதற்காக கேபி ஜோதிடத்தில் அது பயன்படுத்தப்படுகிறது. அதனால பாரம்பரியத்தில் திசாநாதன் தான் முக்கியம், புத்திநாதன் தான் முக்கியம் அப்படிலாம் எடுத்துக்கூடாது. எல்லாமே ஒவ்வொரு வேலையை செய்யும். திசா ஒரு வேலையை செய்யும், புத்தி ஒரு வேலையை செய்யும், அந்தரத்தை ஒரு வேலை செய்யும். இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு வேலையை செய்யும் இல்லைங்களா. அப்போ சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார். அவருடைய வீட்டிலேயே இந்த சுக்கிரன் துலா ராசி சுவாதி 3ஆம் பாதத்தில் ராகோட நட்சத்திரத்தில் இருக்கார். இவர் ஏதாவது பாவம் மாற்றம் அடைந்திருக்காரா அப்படின்னா இந்த சுக்கிரன் பாவ மாற்றம் அடையவில்லை. 10ஆம் இடத்திலே அமர்ந்து இருக்கின்றார் இல்லையா. பிறகு இந்த ராகு ஏதாவது பாவக மாற்றம் அடைந்திருக்காரா அப்படின்னா ராகு 9 டிகிரி 48 மினிட்டு 3 செகண்டில் விருச்சிகத்தில் அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதம் சனியோட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். மேலும் இவர் பாவக மாற்றம் அடையவில்லை, 11ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்கின்றார். இப்போ சார் ராகு சுக்கிர திசையில் ராகு புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. இது எதுக்கு சார், எப்படி சார் பலன் எடுக்கிறது அப்படின்னு போன ஜாதகத்திலே சொல்லியிருப்போம், போன பதிவிலே சொல்லியிருப்பேன். இப்போ இது அதை தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். அதாவது ராகுக்கு 12ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் திசை நடத்துகிறார். அப்ப இந்த ராக பத்தி பேச தேவையில்லை. ராகு ஆக்டிவேட் ஆக மாட்டாரு
என்ற ஒரு விஷயத்தை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள், அது போதுமானது. அப்ப இவர் எந்த மாதிரி கேள்விகள் கேட்பார்கள் அப்படின்னா, இங்கே இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கிளைண்ட் வராருன்னா அவர் எந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாரு என்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வர்ற கிளைண்ட் கேட்காமலே நம்ம பதில் சொல்றது டேலண்ட், செமத்தியான டேலண்ட் இல்லையா? அப்ப இவர் இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருந்து திசாபுத்தி நடத்துகின்ற பொழுது முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் இல்லை, அந்யோன்யமாக இல்லை என்று சொல்லுங்கள். கரெக்டா சொல்றீங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது ஏன் அப்படின்னா, 7ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவம், 7ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவத்திலே சுக்கிரன் இருந்து திசை நடத்துகின்றார். அதாவது இந்த 7ஆம் பாவம் என்பது நீர் ராசி, 7ஆம் பாவம் என்பது நீர் ராசி. சுக்கிரன் அமர்ந்திருப்பது காற்று ராசி இல்லைங்களா? சுக்கிரன் அமர்ந்திருப்பது காற்று ராசி. ஏன் அப்படின்னா, இந்த 7ஆம் பாவத்திற்கு காற்று ராசி பகை ராசிகள், நீர் ராசிக்கு காற்று ராசி பகை ராசிகள் என்று புரிந்து கொண்டால் போதுமானது. அதே போல 7ஆம் இடத்தில் நண்பர்கள் இருப்பார்கள், சமுதாயத்தில் உள்ள மக்கள் இருப்பார்கள் இல்லையா? இவர்களுக்கு எல்லாம் அந்யோன்யமா பேசக்கூடியவராக இருப்பாரா அப்படின்னா இருக்க மாட்டாரு. முக்கியமா மனைவி, நண்பர்கள், சமுதாயத்தில் உள்ள மக்கள், இவர்களிடமெல்லாம் இவர் முகம் கொடுத்து அவர்களுக்கு அனுசரணையா பேசணும் அப்படின்னா பேச முடியாது, பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு சுக்கிரனுடைய காரங்கள். மனைவி, நண்பர்கள், அதாவது காதலின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இவர்களிடம் இவர் பேச்சை குறைத்து கொள்வார். இவர்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்டா 100% பொரிந்து போகும். அப்ப இதுலயே இந்த சுக்கிரனுடைய காரங்கள்லயே மனைவி சொல்லிச்சு, காதலி சொல்லிச்சு, நண்பர்களும் சொல்லிச்சு, பெண் நண்பர்களும் சொல்லிச்சு இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரனுடைய காரகங்கள் விலை உயர்ந்த வெள்ளி பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வண்டி, வாகனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நான் சொல்றது ரொம்ப ஷார்ட்டா, காரங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு புரியுவதற்காக ஓரிரு காரங்களை மட்டுமே உங்களுக்கு புரியும்படியாக இருப்பதற்காக நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். அப்ப வண்டிக்கு காரகன் சுக்கிரன் இல்லையா? வஸ்திர காரகன், அதாவது இயற்கையான அழகுக்கு குரு காரகன், செயற்கையான அழகுக்கு சுக்கிரன் காரகன். அதே போல பணத்துக்கு குருதான் காரகன். ஆனா அதே போல குரு என்பது தேவகுரு, சுக்கிரன் என்பது அசுரகுரு. அப்ப குரு என்பது பணம், கஜானா அப்படின்னா சுக்கிரனும் பணத்துக்குரிய கிரகம்தான், பணத்துக்கு நிகரான பொருளுக்குரிய கிரகம்தான். அப்ப இதெல்லாம் புறம் சார்ந்த காரகத்தில் வருது. வண்டி, வாகனம், காசு, பணம், பொருள், இதெல்லாம் புறம் சார்ந்த காரங்கள்ல வருது இல்லையா? உயிர்காரகத்தில் ஜாதகருக்கு சிறப்பை தராது, பொருள் சார்ந்த காரங்களுக்கு சிறப்பை தரும், இப்படி சொல்லணும் இல்லையா? அப்ப வண்டி வாகனத்துக்கு சிறப்பை தருவாரா, காசு பணத்துக்கு சிறப்பை தருவாரா அப்படின்றத இந்த சுக்கிரனை வைத்து பார்ப்போம். அதாவது காசு, பணம், வெள்ளி பொருட்கள் எல்லாம் 2ஆம் பாவம் இல்லையா? 2க்கு 9ல இருந்து தான் சுக்கிரன் திசை நடத்துறாரு. 2ஆம் அதிபதி 2லே இருக்கார். அப்ப இவர்கிட்ட பாக்கெட் மணியும் 2ஆம் பாவம் தான் இல்லையா? அப்ப இவர்கிட்ட காசு, பணம் இருந்து கொண்டே இருக்கும், காசு, பணம் இருந்து கொண்டே இருக்கும். பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருப்பார். வெள்ளி பொருட்கள், விலையுறந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடியவராக இந்த ஜாதகர் இருப்பார். பணம் வந்து கொண்டே இருக்கும், பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஜாதகருக்கு சொல்லுங்க,
100% பொருந்து போகும். அப்போ வண்டி வாகனம் வீடு என்பது 4ஆம் பாவம் இல்லையா? அப்போ சுக்கிரன் சிறப்பாக இருந்தால் வண்டி வாகனம் வாங்கணும் இல்லையா, வீடு வாங்கணும் இல்லையா, வீடு கட்டணும் இல்லையா? இப்போ 4ஆம் பாவத்தை சுக்கிரனை காரங்களை வைத்து இப்போ இங்கே 4ஆம் பாவத்தை பார்க்கும்போது 1 2 3 4 மேஷம் 4ஆம் பாவமாக வரும். இந்த முன்ன அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 4ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் மற்ற அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ இங்கே 4ஆம் அதிபதி தன்னுடைய பாவத்துக்கு 8ஆம் இடத்துல போயிட்டார், அதுவும் அவரோட வீடு தான். அப்போ இங்கே 4ஆம் இடம் சிறப்பில்லை. 4ஆம் அதிபதி தன்னுடைய பாவத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அதை பற்றி பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது. மேலும் இந்த சுக்கிரன் நான் செய்கிறேன், வீடு கட்டி கொடுக்குறேன், வண்டி வாகனத்தை கொடுக்குறேன் அப்படின்னு இந்த சுக்கிரன் சொல்கிறார். ஆனால் அந்த அதிபதி எங்கே இருக்காரு? லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல தன்னுடைய வீட்டுக்கு 8ஆம் இடத்துல போயிட்டார். அப்போ இது சிறப்பை தருமானா? சிறப்பை தராது. வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் சிறப்பை தராது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். கரெக்டாக போய் அந்த ஜாதகருக்கு இந்த பலனை போய் சேரும். வீடு கட்டணுன்னா இடம் தேவை. மனைக்கு மனைக்கு செவ்வாயே காரகம் இல்லையா? அவர் எங்க தன்னுடைய பாவத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். மனை இருந்தால் தான் இவர் சொந்தமாக வீடு கட்ட முடியும் இல்லையா? அதே போல் இந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் வண்டி வாகனத்துக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த 4ஆம் பாவத்துக்கு ஒரு 50% மார்க் போட்டுங்க. காரகன் சுக்கிரனுக்கு ஒரு 50% மார்க் போட்டுங்க. 4ஆம் இடத்துக்கு அதிபதிக்கு 50% சொன்னோன்னா இல்லையா? 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால 0% ஆகி போச்சு. சுக்கிரன் 50% இருக்கு. இந்த 100% இருந்தால்தான் ஒரு காரகம் ஒரு பலன் ஜெயிக்கும், இல்லைன்னா ஜெயிக்காது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ செவ்வாய்க்கு 0% போட்டுங்க, சுக்கிரனுக்கு 50% போட்டுங்க. அப்போ செவ்வாயும் 50%, சுக்கிரனும் 50% இருந்துச்சுன்னா அந்த காரகங்கள் அந்த பலன்கள் ஜாதகர் சிறப்பாகவே அனுபவிப்பார் என்று சொல்லுங்கள். 100% பொருந்தி போகும் இல்லைங்களா? ஆகையால் இதே போல் நீங்கள் ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆய்வு செய்யும்போது மிக சரியாகவே பதில் சொல்லலாம். எந்த விதமான பொய்யா வாய் ஆசிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம் முன்னோர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அது கவனத்துக்கு கொண்டு வந்தால் தான் அது மாதிரி சொல்ல முடியும் இல்லைங்களா? சும்மா நினச்சிக்கும் ஏதாவது ஒரு விதியை சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. இப்போ எங்கேயாவது ஏதாவது மிஸ்டேக் பண்ணனா எங்கேயும் மிஸ்டேக் பண்ணல. கிரகம் எங்கே இருக்கிறதோ அதை வைத்து பலன் சொன்னாலே போதுமானது. இதுக்கு தேவை கிரகக்காரமும் பாவக்காரம் அவசியம் தெரிந்திருத்த அவசியம் இல்லையா? இப்போ 12 நிமிஷம் ஆகி போச்சு. மேலும் இந்த ஜாதகர் 10ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் திசை நடத்துகின்ற பொழுது தொழில் துறையில் உச்ச நிலையை அடைவார். அந்தஸ்து, புகழ், கௌரவம் அனைத்தும் பெறுவார் என்று சொல்லுங்கள். 100% இந்த ஜாதகருக்கு பலன் பொருந்து போகும். மேலும் டெக்ஸ்டைல்ஸ் அல்லது ஒரு நிறுவனம் நிறுத்தி அதில் பல பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள். 100% பொருந்தி போகும் பலனில். காரணம் என்னன்னா, லக்னத்துக்கு 10ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்து திசை நடத்துகின்ற பொழுது பொருளாதார ரீதியாகவும் பண ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுங்கள். சிறப்பாகவே பலன் போய் சேரும். மேலும் லக்னாதிபதியை வைத்துதான் பலன் பார்க்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான விதி இருக்கிறது. ஏன்னா லக்னாதிபதி எவ்வகையில் இருக்கானோ அவ்வகையிலே தான் அந்த பலன் ஜாதகர் அனுபவிப்பார் இல்லைங்களா? லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது தொழிலில் மிக கண்ணும் கருத்துமாக பொறுப்பாக இருக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த 2ஆம் இடம் என்பது கரெக்டாக பேசக்கூடிய நபராக இருப்பார், எவிடன்ஸோட பேசக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டாகவே பொருந்தி போகும். இப்போ இந்த வகையில் ஜோதிடத்தை ஆய்வு செய்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஆய்வு செஞ்சு சொல்லுகின்ற பொழுது அனைவருமே ஒரே ஜாதகத்தை கொடுத்தாலும் அனைவரிடமும் ஒரே பதில் ஒரே பலன்தான் அங்கே வரும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன்.
நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஆல் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.